அவ்வளவுதான். இந்த பாம்பு கடியால அந்த ஈலோட உடம்பு அசைவே இல்லாம போயிடும். உலகத்திலேயே கொடிய நஞ்சுடைய பாம்புகள்ல இதுவும் ஒண்ணு. எல்லோ லிப்ட் சீக்ரெட் கிங் கோப்ரா, அதாவது ராஜநாகத்தை விட மோசமான நஞ்சு இதுட்ட இருக்கு. அந்த நஞ்சுல நியூரோடாக்சின்ஸ் மயோடாக்சின்ற 2 மூலக்கூறுகள் இருக்காம். நீங்க அதுட்ட கடி வாங்கினா நியூரோடாக்சின் உங்க நரம்பு மண்டலத்தை பாதிச்சு உடம்ப அசைக்க முடியாம அதே இடத்துல படுத்துருவீங்க. அப்புறம் மயோடாக்சின் உங்களோட தசையெல்லாம் சிதைக்க ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் கடி வாங்கின கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணலனா கடல்லையே மரணம். அதோட நஞ்சு இந்த ஈல்ஸ் எல்லாம் உடனே கொல்றதுக்குன்னே பிரத்யேகமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதோட வாலு நிலத்துல வாழ்ற பாம்புங்க மாதிரி கூரா இல்லாம தட்டலா பட்டையா இருக்கும். சூறையா ஸ்விம்மிங் பண்றதுக்கு ஏத்த மாதிரி. இது அதிகபட்சம் மனுஷங்களை தவிர்க்க தான் பார்க்கும். ஆனா மீனவர்கள் வலையில இது மாட்டி வரும்போது அதை எடுக்க போறவங்களை தான் சில நேரம் கடிச்சிருது. இது என்னதான் கடல்ல சுத்தினாலும் ரெஸ்ட் எடுக்கிறது, காதல் பண்றது, தோல் உரிக்கிறது, முட்டை போடுறது இதெல்லாம் கரையில தான். சரி இங்க இருக்கு ஃபாலோ பட்டன், அதை அப்படியே சூற விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட சயின்டிபிக் நேம் லாட்டிகோடா கொலாபிரினா. பேரே கொலகொலன்னு இருக்கு. சோ நான் கடைசியா சொல்ல வரது என்னவென்றால், கடல்லையோ கரையிலையோ இத பாத்தீங்கன்னா தொடாதீங்க. அப்படி தொட்டீங்கன்னா அனீஸ் அன்னைக்கே சொன்னா அப்படின்னு யோசிக்க கூட நேரம் இல்லாமல் போகலாம்.